மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடவுளை வந்து பாடணும் அப்படின்னு எப்பல இருந்து உங்களோட இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது? ஸ்கூல் படிக்கிறச்சே என்னோட அத்தை, கள்ளி அத்தை, என்னோட அப்பாவோட சிஸ்டர், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பஜன் சிங்கர். மூஷிக வாஹன மோதகஹஸ்த ஷாமள கர்ண விளம்பித சூத்ர. பொண்ணா இருக்கும்போதே வியந்து பார்த்ததுன்னா, அந்த பக்தின்னு வரும்போது அங்கே வந்து நம்மளுக்கு பாட்டு தெரியாதா, நம்ம ராகத்தில் பாடுறோமோ இல்லை கரெக்டான அதெல்லாம் பாடுறோமோ அதெல்லாம் தெரியல. எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கொடுக்கறது. இருளை நீ கிட வருவாயம்மா. ஸோ என்ன கேள்விப்பட்டேன்னா, காளி அம்பாள் வந்து அசுரர்களை வதம் பண்ணிட்டு உக்ர கோவத்தில் இருக்காங்க. ஸோ கோவத்தில் இருக்கும்போது தேவாஸ்லாம் சிவன்கிட்ட போய் நீங்கள் தான் கோவத்தை தணிக்கணுங்கிறப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு நிருத்ய யுத்தம்னு ஒன்று நடக்கிறது, டான்ஸ் காம்படிஷன். ஸ்கந்தா சரணம் சரவண பவ குஹா சரணம் குரு குஹா சரணம் குருபரா சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம். தனைத்தான் அணிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. முருகர் வந்து அவரை நினைக்கும் போதே ஒன் அமாங் அஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ சிவன்னா ஒரு அப்பா, அம்பாளை பார்த்தோன்னா அம்மா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது, ஆனால் முருகர் மட்டும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர், நம்மளை சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார். உன்னை விட்டா யாரையா ஊற்ற கண் போலத்தா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பாடல்கள், அதுவும் பலவிதமான பல ரகங்களில் பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து இன்னொரு பேக்ரவுண்டும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், ஒரு பேங்கிங் செக்டர் பேக்ரவுண்ட். ஆனால் அதையும் மியூசிக்கையும் வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம் ஐபிசி பக்தி தமிழ் நேயர்களுக்கும் தாக்ஷாயினி அண்ட் டீமுக்கும். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேவா. இப்போது வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கடவுளை வந்து பாடணும் அப்படின்னு எப்போலேருந்து உங்களோட இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது? டு பி ஆனஸ்ட், நான் வந்து ஸ்கூல் படிக்கிறச்சே என்னோட அத்தை, கள்ளி அத்தை, என்னோட அப்பாவோட சிஸ்டர், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பஜன் சிங்கர். அவங்க வந்து எப்பயுமே பஜன் பாடிட்டே இருப்பாங்க. அண்ட் குரல் எப்படின்னா, அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பாடினாங்கன்னா 8 ஊருக்கு கேட்கும். அவ்வளோ ஒரு கனத்த குரல். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ லாஸ்ட் ரோவில் பாடினாலும் உன் குரல் மட்டும் தனியாக தெரியணும், லைக் சிங்கிங் ஹார்ட் அவுட்மாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பாடுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு உன்னால் பாட முடியும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோட அத்தை. அப்புறம் என்னோட அம்மா சைடில் சித்தி இருக்காங்க, கீதா சித்தி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு எனக்குள்ள சரி ஏதோ இந்த பொண்ணு பாடுறா அப்படின்னு எனக்கு ஆரம்பிச்சது எல்லாமே யூஸ்வலாக பஜன்ஸ், அந்த மாதிரி பஜன்ஸ்ல இருந்து அதில் ஆரம்பிச்சு. ஓகே, கண்டிப்பாக நிறைய உங்களோட சாங்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ தமிழை தாண்டி நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்குது. அதாவது பக்தி பாடலாக இருக்கட்டும், வேறு சினிமா பாடலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் சாங். அது எப்படி முடியுது உங்களால்? அது ஒரு இன்ஸ்பிரேஷனில் நம்ம வந்து சாஃப்டாக மெலடி, ஒரு சில பேருக்கு மெலடிஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணணும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் பிடிக்கும். ஸோ நம்மளோட வெர்சட்டாலிட்டி என்னங்கிறது நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் என்னெல்லாம் முடியும்னு நம்ம பார்த்து ட்ரை பண்ணுறச்சி தான் இந்த வெரைட்டிஸ்லாம் வந்தது. அண்ட் தேங்க்ஃபுல்லி பார்க்குறவங்களும் அதை லைக் பண்ணுறாங்க. அதனால அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அதுதான், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே இப்படிலாம் சில பேர் வந்து ஒரு ட்ராக்லேயே ஓடிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய ட்ராக்ல ஓடிருக்கீங்க, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான நிறைய பக்தி பாடல்கள், நிறைய பஜன் பாடல்கள், சில பாடல்கள்லாம் நான் கேட்காத பாடல்கள் எல்லாம் கூட நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து கணபதியை வணங்கி தான் நம்ம போவோம். கண்டிப்பாக உங்களுடைய பாடலும் இந்த ஷோவில் அல்லது இந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம கணபதிக்காக, பிள்ளையாருக்காக ஒரு பாடல். கண்டிப்பாக உங்களோட இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லோகம், அதாவது ஒரு ஸ்லோகமும் பாடலாக பாட முடியுங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது எல்லாருமே கனெக்ட் ஆகக்கூட, எல்லாரும் ஆரம்பிக்கும் போது சொல்கிற ஸ்லோகம் இது. அதை நான் வந்து ஒரு சின்ன பாட்டாக பாடிடுறேன்.
मूषिकवाहनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितसूत्र मूषिकवाहनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते विघ्नविनायकपादनमस्ते. அழகு அழகு. எப்போவுமே வந்து விநாயகரை வணங்கி தான் நம்ம எடுத்த காரியம் அப்போ தான் சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் பாட்டு அதுக்குள்ளே வந்ததுக்கே உங்களுக்கு பஜன் தான் ரீசன் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெம்பிள், நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் முதல்ல அந்த சின்ன வயசில் இது பார்த்து பிரமிச்சிருப்பீங்களே, என்னடா இது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும்ல, அது என்ன இன்சிடென்ட், அதை நம்ம கிட்ட சொல்ல முடியுமா? ஷுவர். அதாவது அதே அத்தையை தான் திருப்பி சொல்லணும். ஸோ அத்தை வந்து கோவிலில் பாடும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ போர்ச்சே என்ன அங்கே எனக்கு ரொம்ப நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே வியந்து பார்த்ததுன்னா, அந்த பக்தின்னு வரும்போது அங்கே வந்து நம்மளுக்கு பாட்டு தெரியாதா, நம்ம ராகத்தில் பாடுறோமோ இல்லை கரெக்டான அதெல்லாம் பாடுறோமோ அதெல்லாம் தெரியல. எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கொடுக்கறது. ஸோ அத்தை யூஸ்வலாக பாடுவாங்க, அவங்க லீட் சிங்கர். எல்லாரும் சேர்ந்து பாடும்போது எல்லாரும் ஒரே விஷயத்த சேர்ந்து பாடும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி வந்து நான் அங்கே ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து இன்னும் கற்றுக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் பஜன்ஸ் பாடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அங்கேருந்து தான் கிடச்சிது. கண்டிப்பாக. எந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் இந்த கோவில் போனேன் எனக்கு இது ரொம்பவே ஞாபகம் இருக்குது அப்படின்னா என்ன கோவில்? விருகம்பாக்கம் கிட்ட தான் அத்தை இருந்தாங்க. ஸோ அங்கே தான் ஒரு கோவில், பட் ஐ வாஸ் டூ யங், அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம். அண்ட் மை அத்தை இஸ் நோ மோர். ஸோ அவங்கள பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அவங்க எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு கேட்குறோம், ஆனால் அதை நம்ம கோவில்லையே சில சிற்பங்களெல்லாம் பார்க்குறோம். அப்படியெல்லாம் நீங்கள் ஏதாவது இந்த கோவிலில் இந்த விஷயம் நான் படித்த விஷயத்தை இங்கே நான் சிற்பமாக பார்க்குறேன், இங்கே ஒரு கதை, அந்த கதையை நான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோவிலில் ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அது எனக்கு ரீசெண்ட் நீங்கள் கேட்குறது ரொம்ப கோஇன்சிடென்டலாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஐ மீன் 2 weeks பேக் திருவலங்காடு கோவில் போயிருந்தோம். ரொம்ப பழங்கால சிவன் கோவில். ஸோ என்ன கேள்விப்பட்டேன்னா, காளி அம்பாள் வந்து அசுரர்களை வதம் பண்ணிட்டு உக்ர கோவத்தில் இருக்காங்க. ஸோ கோவத்தில் இருக்கும்போது தேவாஸ்லாம் சிவன்கிட்ட போய் நீங்கள் தான் இது கோவத்தை தணிக்கணுங்கிறப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு நிருத்ய யுத்தம்னு ஒன்று நடக்கிறது, டான்ஸ் காம்படிஷன். ஸோ அந்த டான்ஸ் காம்படிஷனில் வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாக 2 பேரும் ஆடுறாங்க. ஸோ சிவனோட குண்டலம் விழுந்த குண்டலத்தை அவர் நிற்காம ஒரு காலால் எடுத்து மாட்டும்போது அந்த ஸ்டெப்பு அம்பாளால் பண்ண முடியாததுனால அவங்க அங்கே ஒரு தோல்வி அடைகிறாங்க, இல்லை காம் டவுன் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்டோரி கேட்டப்புறம் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு போனோம். ஆனால் அந்தூர்காரங்க, நாங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம், எங்கள் மைண்டில் நாங்கள் சிவன் கோயில் போகிறோம் தான் இருந்தது. ஆனால் அந்தூர்காரங்க நீங்கள் முதல்ல காளி அம்பாள் கோயில் பக்கத்தில் முதல்ல அம்பாளை பாருங்கள், அம்பாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு வாங்குங்கிறோம். இப்போ எனக்கு ஆஸ் அ உமன் நம்மளோட ட்ரெடிஷனே எப்படி இருந்திருக்குல்ல, ஒரு விமனை வந்து எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எஜுகேட்டட் பீப்புளெலாம் விமன் எம்பவர்மெண்ட்லாம் சொல்கிறோம், ஆனால் நம்மளோட மித்தாலஜிலேயே அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு காளி கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிவன் கோவிலுக்கு வந்து சிவனை தரிசனம் பண்ணோம். ஆனால் அந்த கோவிலே அப்படியே பழங்கால கோவில், அங்கே இருந்த ஒரு காம்னஸ், அங்கே சிற்பங்கள் அப்படியே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக சொல்லுவாங்க, அந்த தில்லை காளிக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு நடராஜருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிதம்பரத்தில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காளி அம்பாளுக்காக ஒரு பாடல். ஸோ அம்மாவா நம்ம நினைச்சு அம்மாக்காக ஒரு பாட்டு பாடுவோம். நீங்க ஜாயின் பண்றீங்களா என்னோட? கண்டிப்பா. ஓகே, இதுவும் வந்து எங்க ஃபேமிலி பஜன்லேருந்து ஒன்று. வருவாய் 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 அம்மா, வருவாய் 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 அம்மா, திருவே உருவாய் வருவாய் அம்மா, திருவே உருவாய் வருவாய் அம்மா, இருளை நீக்கிட வருவாய் அம்மா, இருளை நீக்கிட வருவாய் அம்மா, உன்னருளை பொழிந்திட வருவாய் அம்மா, உன்னருளை பொழிந்திட வருவாய் அம்மா, அம்மா
அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா வருவாய் 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 அம்மா திருவே உருவாய் வருவாய் அம்மா. அதாவது ரொம்ப ஆக்ரோஷமா ஆடிட்டு இருக்கிற காளிய வந்து ஆமா, அவங்கள காம் டவுன் பண்ண பாட்டு. ஆமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கண்டிப்பா இந்த நேர்காணலுக்குள்ள இந்த பாடலுக்குள்ள அவங்க வந்திருப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு சக்தியோட தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு முதல்ல நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டோம், அடுத்தது ஒரு சக்தியை பற்றி அடுத்தது நம்ம அடுத்தடுத்த பாடல்களுக்கு போவோம். குறிப்பா வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச கடவுள் வந்து இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் முருகர். முருகர் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? முருகர் வந்து அவரை நினைக்கும் போதே ஒன் அமங் அஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்போ சிவன்னா ஒரு அப்பா, அம்பாளை பார்த்தோன்னா அம்மா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது, ஆனால் முருகர் மட்டும் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர், நம்மளை சோதிப்பர் ஆனால் கைவிட மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் என்னோட ஃபேமிலிலையும் ரொம்ப எல்லாரும் வேல்மாறன் படிக்கிறதா இருக்கட்டும், சஷ்டி கவசம், குரு கவச்சம் எல்லாமே ரொம்ப ரெகுலராக எல்லாருமே பூஜை பண்ணுற கடவுள். அதனால முருகர் எல்லாரையும் காப்பாற்றுவார். கண்டிப்பா. நான் பார்க்கும்போது கந்தகுரு கவசத்தோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து நீங்க பாடியிருந்தீங்க. கண்டிப்பா அந்த போர்ஷன் வந்து எங்களுக்காக. கண்டிப்பா. ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவ குஹா சரணம் சரணம் குரு குஹா சரணம் குருபரா சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தா சரணம் தனைத்தான் அணிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருளின்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. அருமையா. அது எப்படி அவ்வளோ தூரம் அந்த வாய்ஸ் அப்படியே அந்த ரேஞ்ச் மாறி மாறி அழகாவே இருக்கு. ரொம்ப அதாவது அந்த நம்ம கந்தகுரு கவசத்தை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அந்த அதே வாய்ஸ் டோன்லயே திருப்பி கேட்குற மாதிரி இருக்கு. அடுத்து நான் இது இன்னொரு ரேஞ்சுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறேன். என்னன்னா இப்போ அந்த குன்றேறி வந்தவனே குமரா அந்த பாடல், அந்த பாடலோட லிரிக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை நான் வேற ஒரு இடத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதால அந்த பாடல் எனக்கு வரும்போது வேல் பிடித்தவன் நம்மை விழலாமா அப்பன் முருகன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது வீரமா இருந்தவங்க எல்லாம் இப்படி போயிடலாமா, இந்த மாதிரி நீ கைவிடலாமா முருகா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரு உரிமையா நம்ம ஆமா முருகரை கேட்கிற மாதிரி அந்த பாடல் எங்களுக்காக. ஆக்சுவலி அந்த பாட்டு ஒரு ஃபாலோவர் சஜஸ்ட் பண்ணி அவர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தார், இந்த பாட்டு பாடுங்க மேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்து அந்த பாட்டு தெரியல, அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுது. அந்த பாட்டு ரொம்ப இமோஷனலாவும் இருக்கும்ல அதை கேட்கும் போது. குன்றேறி நின்றவனே குமராயன் முருகையா உருகாதா மனுஷனுக்கு உன்னை விட்டா யாரையா ஊற்ற கண் போலத்தா உப்பு தண்ணி கொட்டுதையா வேலவனை காணாம வெந்த மனம் வாடுதையா ஆறுமுகம் உனக்குண்டு அழகான மயிலுண்டு ஆறுதல் தான் சொல்ல ஒரு ஆளும் இல்ல எங்களுக்கு வேல் பிடித்தவன் எது விடலாமா வீழ்ந்து தொழுதவன் அழலாமா அப்பன் சிவனும் மறந்தாரா ஆண்டி கோலம் முறைதானா வேல் பிடித்தவன் எது விடலாமா வீழ்ந்து தொழுதவன் அழலாமா அப்பன் சிவனும் மறந்தாரா ஆண்டி கோலம் முறைதானா. ரொம்பவே அழகா இருந்த அந்த பாடல் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கே வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நீங்க அதை பாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ முருகரோட ஆறுபடை வீட்டுல நீங்க எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க? திருச்செந்தூர் போயிருக்கேன். திருச்செந்தூர் போயிருக்கீங்க. திருச்செந்தூர்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? திருச்செந்தூர் ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். ஸோ அங்கே கோயிலில் போர்ச்சேவே அந்த பூஜைலாம் பண்ணி கையில் அந்த வேல் அதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு குகை மாதிரி போகும், அங்கே வந்து ஆமாம் அங்கேயும்
போய் நாங்கள் கும்பிட்டுட்டு வருவோம். ஸோ திருச்செந்தூர் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனான ஒரு பிளேஸ். ஆமாம், நாங்கள் லாஸ்ட் டைம் போச்சு அங்கே ஊர்வலம்லாம் சுவாமி ஊர்வலம்லாம் இருந்தது. ஸோ அங்கே இருந்த ஒருத்தரும் அவங்க முருகரை கும்பிடுறது ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இமோஷனல் விட ரொம்ப பாசிட்டிவாக சார்ஜாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம போய் ஏதாவது பண்ணணும் அப்படி இருக்கும். ஓகே, முருகர் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு எனர்ஜியை வந்து நமக்குள்ள கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இப்போ முருகருக்கான பஜன்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் பாடுறது உண்டா? முருகருக்கு வந்து வள்ளி கணவன் பேரை. ஸோ இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது முருகராக பார்க்காம வள்ளியோட ஐஸ் மூலமாக வந்து வள்ளியோட கணவர் நீங்கள், உங்களை வந்து வழியில் போகிறவன் சொன்னால் கூட அவங்களோட உள்ளமும் ஊரும் உள்ளம் விட ஊரும் உருகுதையா அப்படின்னு ஊனும் உருகுதையாங்கிறது த்ரூ வள்ளிஸ் ஐஸ் வந்து முருகரை பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு. வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குழையூதடி கிளியே, உள்ளம் குழையூதடி கிளியே, ஊனும் உருகுதடி கிளியே, ஊனும் உருகுதடி. மாடமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடிஜம் போல் போனால் என்ன கிளியே, கோடிஜம் போனால் என்ன கிளியே, குறுநகை போதுமடி குமர, குறுநகை போதுமடி. இந்த பாட்டுல 2வது வரியில பாத்தீங்கன்னா எல்லாமே மன, வீடு, பொருள், பொன் என்ன போனாலும் என்ன, குமரோட அந்த ஒரு குறுநகை புன்னகை அது வந்து போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. ரொம்பவே அழகான ஒரு பாடல். இந்த பாடல் ரொம்பவே கேட்கும் போதும் அப்படியே ஒரு எப்படி அந்த முருகன் அப்படின்றதும் வள்ளி அப்படின்ற, எனக்கு வள்ளி ரொம்பவே பிடிக்கும். அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வள்ளி அம்மா ரொம்பவே பிடிக்கும். இந்த பாடலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம குஞ்சேரி நின்றவரே முருகா அந்த பாடலோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அது சிவனுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கம்போசர் தான் நினைக்கிறேன் நான். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அந்த சிவவாக்கியரோட அந்த பாடலோட அந்த டியூன்ல முருகனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் போட்டிருப்பாரு. அது பாட முடியுமா? கண்டிப்பா. அதே டியூன்ல வந்து முருகருக்காக ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. கரெக்ட். தேடி 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 ஞானம் தேடும் மாந்தரே, நாடி 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 கண்டும் காணா பேதைகள், வேலும் மயிலும் கொண்டு நின்ற எங்கள் ஞான பண்டிதா, கூடி கூடி உந்தன் வேலை காண வந்தோமே, என்னிலே இருந்த ஞானம் யான் அறிந்திலேன் ஐயா, உன்னையே உணர்ந்த போதையாவும் உணர்ந்த வேலவா, என்னிலே நீயாய் நின்று என்னுள் நின்ற அற்புதமே, கோடி கோடி உந்தன் வேலை காண வந்தோமே. அழகு அழகு. அது எப்படி அந்த ஓடி ஓடி அப்படியே வந்து என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அப்படின்னு சொல்லி இன்னொரு அந்த லிரிக்கோட அப்படியே டச் பண்ணி, ஆனால் உண்மையாகவே வந்து எப்படி சொல்றது, ஷேப் மட்டும்தான் வேற, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு எல்லாமே அல்டிமேட் தானே. வேற வேற பிரான்ச்சஸ்ல வந்து நம்ம டிராவல் பண்றோம், அவ்வளவுதான் அப்படிங்கிறது. அடுத்து நிறைய பேருக்கு வந்து நிறைய வைரலா போன ஒரு சாங் எனக்கு தெரிஞ்சு வண்ணமயிலேறும் வாஹீசனோட பாடல். அந்த பாடல் அது பயங்கர ஒரு வைபான சாங் இல்ல? ரொம்ப வைப் அது. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தனுனை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ, தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து பாடினேன், அவன் ஆலயம் நுழைந்து ஆடினேன், வடிவேலனை நினைத்து தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து பாடினேன், அவன் ஆலயம் நுழைந்து ஆடினேன், வடிவேலனை நினைத்து. இது வந்து ஈவன் இந்த இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கூட ஒரு
கண்டிப்பா காவடி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு பாடும்போதே நம்மளுக்கு எவ்வளவு அப்படி சேர்ஃபுல் இப்படி ஆயிட்டோம். இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருந்தோம். அவ்வளவு தூரம் அந்த காவடிக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த காவடி சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்க வீட்ல யாராவது காவடி எடுத்து அல்லது நீங்க காவடியோட நடந்து போய் அல்லது காவடியோட, நான் எங்க ஊர்ல எல்லாம் காவடிக்கு பின்னால பாடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கு பார்க்கணும்னு ஆசை, பார்த்துருக்கேன். பட் ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு கவனிச்சேன், எட்டுக்குடி வேலனுக்குன்னு ஒரு பாட்டு. அதில் வந்து ஒரு முருகருக்கு ஒரு பர்டிகுலர் காவடி இருக்குங்கிறது அந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எட்டுக்குடி வேலனுக்கு வந்து அழகு காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி, அதே மாதிரி சென்னிமலை முருகருக்கு என்ன காவடி, அந்த மாதிரி அந்த பாட்டு ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணும். அண்ட் அவங்க காவடி எடுக்கும்போது இந்த பாட்டு அப்படியே பேக்ரவுண்டில் போகிற மாதிரி பார்த்துருக்கேன். அந்த பாடல் நீங்கள் பாடலாம். ஷூர். எட்டுக்குடி வேலனுக்கு ஆடோ காவடி, சேவ காவடி, அழகு காவடி ஆடுதுங்க. காவடியாம் காவடி, கந்தன் காவடி, அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி. காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ, அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி. காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி ஆடுதுங்க. காவடியாம் காவடி, கந்தன் காவடி, அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி. காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ, அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி. காலை தொட்டு நீ கும்பிட்டுக்கோ. இந்த மாதிரி ஒரு ஊரை பத்தி, முருகர் பத்தி ஒவ்வொரு காவடி. குறிப்பா வந்துட்டு தொந்தி சரிய இந்த திருப்புகழ் வந்து பயங்கர ட்ரெண்ட். யாரு பாடினாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க, எப்படி பாடினாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க. நானே பாடியிருக்கேன். ஆனா என்னன்னா திருப்புகழ் அப்படிங்கிறது அருணகிரிநாதரோட அந்த வரிகள் அப்படின்றது ரொம்பவே எப்படி சொல்லுது, இப்போ நம்ம ரேப் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ரேப் இசையோட தந்தையே அருணகிரிநாதர் தான். அவரோட அந்த அந்த சொல்களாக இருக்கட்டும், அவருடைய அந்த திருப்புகளில் இருக்கிற சந்தங்களாக இருக்கட்டும், அதுக்கு சொல்லியே வேலையில் அப்படி இருக்கும். அதே மாதிரி நான் ரொம்ப பார்த்து இப்போ முத்தைத்தர் பத்தித்தர் கூட நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் சில திருப்புகள் வந்து என்னடா இதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். அந்த வசனங்கள் அப்படி தமிழ் ஒன்னோட ஒன்று அப்படி கனெக்ட் ஆகி தமிழ்னா தமிழ் தாண்டா, தமிழண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல திருப்புகளை பார்த்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், பெருமை அடைஞ்சிருக்கேன். அதே போல் இப்போ இந்த தொந்தி சரி அப்படின்ற அந்த திருப்புகள் முருகனோட கிழ வடிவம்லாம் இப்படி இருக்கும். ஒரு கிழவர் எப்படி வர்றாரு, அந்த கதையே அப்படி அந்த அருணகிரியார் வந்து அதில் அப்படியே சொல்லியிருப்பார். அருணகிரியாருக்கு சொல்ல நாக்கில் வந்து தமிழ் எழுதினதே முருகர் தானே. அப்போ அந்த தமிழ் எப்படி தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே போல் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் தொந்தி சரிய உங்களுடைய குரல்ல பாடுங்க. அதாவது லைஃப்லேயே ரியலான ஒரு 2 விஷயம், பர்த் அண்ட் டெத்து தான். நம்ம பிறக்கிறதும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதும் தான் நடக்கிற 2 ரியலான ஒரு விஷயம். நடுவில் நடக்கிறதெல்லாம் ஒரு மாயை. அதுக்கு நிறைய பேர் நிறைய டேர்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழறது, நம்ம வெற்றி பெறணும், இது பண்ணணும்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து அழகாக ரசித்து நிறைய பாடல் இருக்கோ, ஒரு லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அதையும் ஒரு கற்பனை பண்ணி ஒரு பாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவரோட ஃபிசிக்கல், அவரோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிறதும் சொல்லியிருப்பார். தொந்தி சரிஞ்சு, கண்ணுக்கு தெரியல, காது கேட்கல, முதுகு குனிஞ்சு போய், ஒரு காலத்தில் என்னை எல்லாரும் நல்லா பார்த்தவங்க இப்போ என்னை இலக்காரமாக பார்க்குறாங்க, என்னை கேலி பண்ணுறாங்க, என் வயசுக்காக கேலி பண்ணுறாங்க. அண்ட் என்னோட பசங்களுக்கெலாம் அடுத்து என்ன கவலைகள் பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதுல இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மங்கை வந்து அழுதுன்ட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை வந்து முருகர் வரணும், மயிலின் மிசை வர வேண்டும் அப்படின்னு முருகரை மகனே இனி வருக. ஸோ அவர் அப்படி ஃபர்ஸ்ட் அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றாரு, முருகர் அவர் எப்படி பார்க்குறாருன்னு சொல்றாரு. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல எனக்கு முருகர் வந்து உங்களோட அருள் எனக்கு கொடுக்கணுங்கிறத அதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுலேருந்து 4 வரிகள். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிங்கின முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிங்கின முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி
வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமையுருவே தனமையுள மைந்தருடைமை கடமே ரெணமுடுகர் தூயர் மேவி மங்கை அழுது விடவே யமபடர்கள் என்று சர்வமரமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயலின் மீசை வரவேணும் என்கண் வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு மருகா குறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரை கிளவேடொடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிட பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பேருமாளே சிந்தை மகிழு மருகா குறவரில வஞ்சி மழுவும் அழகா. ஏன்னா அருணகிரிநாதரோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய திருப்புகழை பார்த்துருக்கேன். எல்லா இறைவனை பற்றியும் சொல்லுவார். இதில் கூட இந்த திங்கள் வைத்திருக்கிற அரவை வைத்திருக்கிற கங்கையை வைத்திருக்கிற சிவனுடைய மகனே அப்படின்னு சொல்லுவார். அதே போல் கோசலை விரும்புகிற ராமனுடைய மருமகனே, அதை திருமால் மருகனே அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளையும் அப்படியே புகழ்ந்து வந்துட்டு அப்படியே வந்து முருகனோட அழகாக கனெக்ட் பண்ணுவார். நிறைய திருப்புகழில் நான் இந்த வரிகளை நான் பார்த்துருக்கேன். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.